நீ குடிக்க வைப்ப, கஞ்சா புழங்க விடுவ, அபின் புழங்க விடுவ. அந்த பெற்றோர்கள் வந்து பல பெற்றோர்கள் வந்து இறந்து போய் பிள்ளைகள் வந்து நிர்கதியாக இருந்ததுக்கு காரணம் யாரு? கள்ளச்சாராய மரணம் இந்த ஆட்சியில் எத்தனை முறை நடந்துச்சு? 2 முறை நடந்திருக்கு. எத்தனை உயிர்கள் பலி போயிருக்கு? கனிமொழி அவர்கள் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கோங்க. இளம்புதவிகள் அதிகமாக உருவாகுறாங்க. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை அதிகமாக உற்பத்தி செய்து வைத்திருக்கிறீங்கன்னா ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னாக்கா இதை நீங்கள் பொருத்தி பார்க்கணும். எவ்வளவு பிள்ளைகள் வந்து பெற்றோரை இழந்திருக்கு. இந்த மதுவும் இந்த சாதிய பாகுபாடும் இங்கே வந்து வேலையில்லா திண்டாட்டமும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு. இதை தாண்டி இன்றைக்கு 12ஆம் வகுப்பு எக்ஸாமில் வந்து 11,480 பிள்ளைகள் எக்ஸாம் எழுத வரல. அப்போ எவ்வளோ நெருக்கடிக்கு பிள்ளைகள் உள்ளாக்கப்பட்டிருந்தால் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வராமல் இருப்பாங்கன்னும் பொழுது நீங்கள் வந்து கொடுக்குறதெல்லாம் கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரியும் கொடுத்து இந்த பக்கம் வந்து மொத்தமாக வேலை முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் மறுபடியும் மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த மாதிரியான போக்குன்னு எனக்கு புரியல. அதாவது நீங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க, நான் தப்பான அப்பாவாக இருந்து கொண்டு தப்பான செயல்கள் இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும்போது அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இது புதுசாக இனிஷியேட்டிவாக ஏதோ பண்ணுற மாதிரி நினச்சிட்டு வந்து எல்லாமே குரலை வைக்கிறது. பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது? எப்படி வந்து இவ்வளோ மது வந்து இந்த அளவுக்கு மாணவ பிள்ளைகளை சீரழித்திருக்கிறது, எத்தனை குடும்பத்தை நிர்கதியில் விட்டுருக்கிறது, எத்தனை மகளிர்கள் பெண்கள் இப்போ வந்து பெண்கள் வந்து இந்த குடிக்க அடிமையாக இருக்காங்க. நம்ம சமீப காலமாக பார்க்க முடியுது. பொது வழியில் எவ்வளோ போலீஸ் கூட சண்டை, பீச்சில் நின்று சண்டைன்ற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இதை தடுப்பதற்கு ஒரு அரசாணை வெளியிடுவதற்கு துப்பு கிடையாது. தமிழை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழை வந்து 12ஆம் வரைக்கும் படிக்கணும் மேண்டிட்டரின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வெளியிடுறது துப்பு கிடையாது. இந்த மும்மொழி கொள்கையை வச்சுட்டு உருட்டிக்கிட்டு காலத்தில் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற கபடி நாடகம் ஆடுறது இது ரூப்பியான ஒரு விஷயத்துக்காக நீ கொண்டு போட்டு வச்சிருக்க. அதை வந்து சமஸ்கிருதம் சொல்ல இருக்கணும் பொழுது அதை வந்து அறிவோடு நீங்கள் பார்க்கணும்ல. அது எப்படி சமஸ்கிருதத்தை இப்போ நீ ஊக்குவிக்கிறியா? அப்போ தமிழை கடைசி வரைக்கும் ஊக்குவிக்க மாட்டான். ஆனால் பேசுறது பாருங்க, தமிழுக்காக உயிரை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம் உருட்டுறதுன்னு பொழுது இவ்வளவுதான் இவளுடைய அறிவோடைய லட்சணம்.